இன்னைக்கு இப்படி வயிறு வலிக்குது, தாங்கவே முடியலையே. அம்மா, ரொம்ப வலிக்குதே. அம்மா, அம்மா. பாப்பு, சமையல் ரெடி, சாப்பிடலாமா? நீங்க சாப்பிடுங்க மாமா, நான் வரேன். பாப்பு, இருக்கிறது 3 பேரு, எல்லாரும் மொத்தமா உட்காந்து சாப்பிடலாம் வா. ஐயோ அம்மா. என்னாச்சு பாப்பு? ஆமா, நீ ஏன் இப்படி உட்காந்துருக்க? என்னாச்சு? உனக்கு என்ன செய்யுது? மாமா, அது இன்னைக்கு டேட்டு. இன்னைக்கு டேட்டு 25 பாப்பு. ஐயோ, அது இல்லை மாமா, அது ஐயோ அம்மா வலிக்குதே. என்ன செய்யுது பாப்பு உனக்கு? வயிறு வலிக்குது மாமா. வயிறு வலிக்குதா? என்னாச்சு பாப்பு? இன்னைக்கு நீ என்ன சாப்பிட்ட? ஏதாவது வித்தியாசமா ஏதாவது சாப்பிட்டியா? நான் வேணா மெடிக்கலுக்கு போய் மாத்திரை ஏதாவது வாங்கிட்டு வரவா? இல்ல வேண்டாம், நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். வா பாப்பு, ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். வேண்டாம் மாமா, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும். இல்ல பாப்பு, என்ன ஏதுன்னு தெரியாம வச்சுட்டு இருக்க கூடாது. வா ஹாஸ்பிட்டல் போலாம். இல்ல மாமா, ரொம்ப வலிக்குது, என்னால நகர கூட முடியாது. வா பாப்பு, நான் தூக்கிட்டு போறேன், உனக்கு ஒன்னும் ஆகாது. என்னாச்சு திடீர்னு? நல்லா தானே இருந்த இவ்வளவு நேரம். வா பாப்பு, நம்ம ஃபேமிலி டாக்டர்கிட்ட போலாம். என்ன எதுனாலும் உடனே சரி பண்ணிடுவாங்க. இல்ல மாமா, இதுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதில்ல. உங்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்கி. நீங்க தள்ளுங்க, நான் படுக்கணும். இரு பாப்பு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். ஐயோ அம்மா, முதுகெல்லாம் வலிக்குதே, காலெல்லாம் வலிக்குதே அம்மா. என்னாச்சு பாப்பு? முதுகுலாம் வலிக்குதா? கை கால்லாம் வலிக்குதா? ஐயோ, என்னன்னு தெரியலையே. இரு, நான் போய் அப்பாவை கூட்டிட்டு வரேன். வீட்டுக்கு வர அவசரத்துல பேடு கூட வாங்கி வைக்கல. இப்ப என்ன பண்றது? அப்பா கிட்டனா நம்ம கேட்கலாம், மாமா கிட்ட எப்படி கேக்குறது? எல்லாம் ரெடி. இதுல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே டிவி பார்த்துட்டு இருந்தோம்னா நல்லா இருக்கும். அப்பா, அப்பா. சிவா, எதுக்கு அப்படி கத்துற? ஆமா, மருமகளை சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டியா? நீ எதுக்கு பதட்டமா இருக்க? அப்பா, சீக்கிரமா ரூமுக்கு வாங்கப்பா. ஏன்பா, என்னாச்சு? என்னன்னு தெரியலப்பா, திடீர்னு பாப்பு அழுகுறாளா? அவங்க அப்பா அம்மா ஞாபகம் வந்திருக்கோம்ப்பா. நீ ஏதாவது சமாதானப்படுத்து. ஐயோ இல்லப்பா, வயிறு வலிக்குதுன்னு சொல்லி அழுகுறா. என்னன்னு வந்து பாருங்களேன். ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிறா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. ஆம்புலன்ஸ்க்கு வேணா ஃபோன் பண்ணட்டா? கொஞ்சம் பொறுமையா இருப்பா, நான் வந்து பாத்துக்கிடுறேன். கொஞ்சம் சீக்கிரம் வாங்கப்பா, ரொம்ப கஷ்டமா இருக்கு பாக்குறதுக்கு. வா பாக்கலாம். பாருங்கப்பா, ரொம்ப துடிச்சு போயிடுறா. ஐயோ அம்மா. அம்மாடி சோனி, என்ன செய்யுதுமா உனக்கு? ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா? வேண்டாம் மாமா. என்ன பண்ணுது? இன்னைக்கு நீ என்ன சாப்பிட்ட? மாமா, அது எனக்கு இன்னைக்கு. ஓ, எனக்கு புரியுதுமா. சிவா, கொஞ்சம் சுடுதண்ணி எடுத்துட்டு வா. என்னாச்சுப்பா? ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். அவ எப்படி துடிச்சிட்டு இருக்கா பாருங்க. கை காலு முதுகுலாம் வலிக்குதுன்னு சொல்றாப்பா. உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டு போலாப்பா. இருங்க, நான் காரு ரெடி பண்றேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ போய் சுடுதண்ணி மட்டும் எடுத்துட்டு வா. அப்பா சொல்றத கேளு தம்பி, குடிக்கிறதுக்கு கொஞ்சம் சுடுதண்ணி எடுத்துட்டு வா. அம்மாடி சோனி, ரொம்ப வலிக்குதாமா? ஆமா மாமா, வலி தாங்கவே முடியல. எப்பயும் இப்படிதான் இருக்குமாமா? ஆமா மாமா, என்னால சுத்தமா முடியாது, எந்திரிக்க கூட முடியாது. அம்மா தான் பார்த்துப்பாங்க. சே, இந்த மாதிரி நேரத்துல உன்னையே பார்த்துக்கிடுறதுக்கு என் மனைவி இல்லாம போயிட்டாளே. அவ மட்டும் இப்போ உயிரோட இருந்திருந்தா உன்னைய நல்லா பார்த்துருப்பா. நீ ஏதோ கவலைப்படாதம்மா சோனி. ஒரு அம்மாவா ஒரு அப்பாவா எல்லாமாவும் நான் இருப்பேன். சரிங்க மாமா. உன் காலை கொடுமா, நான் பிடிச்சு விடுறேன். ஐயோ வேண்டாம் மாமா, நீங்க போய் என் காலை பிடிக்கிறதா? வேண்டாம் மாமா. இதுல என்னம்மா இருக்கு? என் பொண்ணா இருந்தா நான் செய்ய மாட்டேனா? ஏன், உங்க அப்பா கிட்ட உன் காலை கொடுத்தது இல்லையா? அதே மாதிரி நினைச்சு கொடுமா, நான் பிடிச்சு விடுறேன். கொஞ்சம் வலி கேட்கும். ஐயோ மாமா, அதெல்லாம் வேண்டாம் மாமா. அப்பா சொன்னா கேப்பியே கேட்க மாட்டியா? காலை கொடு. ஐயோ மாமா, நீங்க போய் என் காலெல்லாம் பிடிச்சிக்கிட்டு. ஏமா, இதுல என்ன இருக்கு? எனக்கு ஒரு பொண்ணு இருந்தாலும் இந்த மாதிரி நேரத்துல நான் அப்படிதான் பார்த்துப்பேன். கடவுள் எனக்கு அந்த குடுப்பனே தரல, அதான் இப்போ பொண்ணா நீ வந்துட்டல்ல. ஒரு அப்பன் தான் பொண்ணு காலை பிடிக்கிறதுக்கு எதுக்குமா கூச்சப்படணும்? அதுவும் இல்லாம இந்த மாதிரி நேரத்துல ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து நான் தானம்மா உன்னையும் நல்லா பார்த்துக்கிடணும். அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. நீ அப்படியே லைட்டா முதுகு சஞ்சி கண்ணை மூடு, கொஞ்ச நேரம் தூங்கு, சரியாயிரும். அப்பா, இந்தாங்க சுடு தண்ணி. ஏண்டா, பிளாஸ்க்ல இருக்க சுடு தண்ணி ஊத்திட்டு வர்றதுக்கு உனக்கு இவ்வளவு நேரமா? அந்த புள்ளை எவ்வளவு நேரமா வழியில துடிக்கி, கையில கொண்டு வந்து கொடு. பாப்பு, இந்தா பாப்பு. அம்மாடி சோனி, இந்த மாதிரி நேரத்துல நிறைய தண்ணி குடிக்கணும். கொஞ்சம் தண்ணி குடிமா. சரிங்க மாமா. அப்ப என்னாச்சுப்பா? ஹாஸ்பிட்டல் போலாமா என்ன? டேய், இந்த வலிக்கெல்லாம் ஒன்னும் ஹாஸ்பிட்டல் போக வேண்டியில்ல. நீ கொஞ்ச நேரம் அவ பக்கத்துல அப்படியே உட்காரு.
என்னப்பா சொல்றீங்க? அவன் அப்போதைச்சு வலிக்கு வலிக்குன்னு துடிச்சிட்டு இருக்கா. ஹாஸ்பிட்டல் போக முடியலையா? டேய் தம்பி, இன்னும் 3 நாளைக்கு இந்த வலி அப்படிதான் இருக்கும். என்னது 3 நாள் இருக்குமா? என்னப்பா இது? ஒரு 3 நிமிஷம் கூட அவளால தாங்க முடியல. வலிக்குது வலிக்குதுன்னு கதறா. இதுல 3 நாள் எப்படிப்பா தாங்க முடியும்? பொண்ணா பிறந்தா தாங்கி தாண்டா ஆகணும். அதெல்லாம் முடியாதுப்பா. வாங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம். என்ன எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. மருந்து மாத்திரை கொடுத்து சரி பண்ணிடலாம். டேய் தம்பி, இந்த வலிக்கு உலகத்துல இன்னும் மருந்தும் கண்டுபிடிக்கல, ஊசியும் கண்டுபிடிக்கல. ஃபர்ஸ்ட் இந்த வலியை படைச்ச ஆண்டவனே வந்தாலும் சரி பண்ண முடியாது. ஏன்னா இது இயற்கை. என்னப்பா சொல்றீங்க? உனக்கு இப்ப இது புரியாது, போக போக புரிஞ்சுப்ப. அதுல உட்காரு. பாப்பு, இப்ப எப்படிமா இருக்கு வலி? அப்படிதான் இருக்கு மாமா, முடியல. அம்மாடி ஜானி, இந்த மாதிரி நேரத்துல உங்க அம்மா வலியை குறைக்கிறதுக்கு என்ன கொடுப்பாங்க? 7 மாமா, கொஞ்சம் 7 குடிச்சா வலி கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி இருக்கும். சவனப்பா, இந்த இருங்கப்பா, நான் ஓடி போய் வாங்கிட்டு வரேன். டேய் நீ வேற அமைதியா இரு. ஏன்பா? அதான் அவ 7 குடிச்சா கொஞ்சம் வலி குறையும் சொல்றல்ல, வாங்கி கொண்டு கொடுத்தாதான் என்ன? நீங்க போலனா இருங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். இந்த மாதிரி நேரத்துல கோவப்பட்டு ஒரு பிரயோஜனம் இல்ல தம்பி. இந்த மாதிரி நேரத்துல சாப்பிடக்கூடிய பொருளும் அது இல்ல. அம்மாடி சோனி, 7 இந்த மாதிரி நேரத்துல குடிக்க கூடாதுமா. அதுவும் பொம்பளை பிள்ளைங்க குறிப்பா குடிக்கவே கூடாது. ஆனா அது குடிச்சாதான் கொஞ்சம் வலி கம்மியாகிற மாதிரி இருக்கும் மாமா. அப்படித்தாம்மா இருக்கும். ஆனா அது உங்க உடம்புக்கு எவ்வளவு கெட்டது தெரியுமா? நீங்க அந்த 7 குடிக்க குடிக்க, அதுவும் இந்த மாதிரி நேரத்துல குடிக்கிறப்போ உங்க கர்ப்பப்பையில அது ஒரு கட்டியாவே உருவாகும். இந்த மாதிரி நேரத்துல இப்படி பொருள்லாம் குடிக்க கூடாது. இரு, மாமா உனக்கு போய் ஜீரக தண்ணி வச்சு கொண்டு வரேன். சரிங்க மாமா. டேய் தம்பி, இவ்வளவு நேரம் அப்பா கால் அமுத்தி விட்டதை பார்த்தல, அதே மாதிரி வந்து பிள்ளைக்கு கால் அமுத்தி விடுவா. சரிப்பா. சும்மா சும்மா அந்த பிள்ளையை எதுவும் தொந்தரவு பண்ணாத. அவளை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விடு, சரியா? சரிப்பா. அம்மாடி சோனி, உனக்கு வேற ஏதாவது தேவைப்படுதாமா? அதாவது உங்க அம்மானா நீ வாயை திறந்து சொல்லுவ. என்ன நீ உங்க அம்மா மாதிரி நினைச்சுக்கமா. மாமா அது வந்து ஓ, எனக்கு புரியுதுமா. இந்த மாதிரி நேரத்துல என்ன தேவைப்படும்னு. ஒரு 10 நிமிஷமா நான் கடைக்கு போய் வாங்கிட்டு வந்துடுறேன். என்னப்பா வாங்கணும் சொல்லுங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். வேண்டாம் தம்பி, நீ பாப்பாவுக்கு துணையா இங்கேயே உட்காரு, நான் போய் வாங்கிட்டு வரேன். சரிப்பா. பாப்பு, ரொம்ப வலிக்குதா? ஆமா மாமா, சுத்தமா முடியல. அடி வயித்துல கத்திய வச்சு கிழிச்ச மாதிரி இருக்கு. நம்ம வேணா அப்பாவுக்கு தெரியாம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாமா? ஒரு ஊசி போட்டா சரியாயிரும். இல்ல மாமா, மாமா சொன்ன மாதிரி இந்த வலிக்கு இன்னும் மருந்தும் கண்டுபிடிக்கல, ஊசியும் கண்டுபிடிக்கல. பொண்ணுங்களா பிறந்தா அந்த 3 நாள் வலியை அனுபவிச்சுதான் ஆகணும். எனக்கு ஒண்ணுமே புரியல பாப்பு. சரி, நீ தண்ணியே குடி. சரிங்க மாமா. ஏங்க இப்படி ஒவ்வொருத்தரும் மூஞ்சா பார்த்துட்டு இருந்தா என்னங்க பண்றது? நேரம் இருட்டுட்டே போகுது, மணி 8 ஆயிட்டு. ஏதாட்ட முடிவு எடுங்க. மீனாட்சி, இதுக்கு மேல என்னமா முடிவு எடுக்கணும்? அதான் பசங்களே முடிவு எடுத்துட்டாங்களே. ஐயோ ஏங்க நீங்க வேற. கல்யாணம் ஆகாத பொம்பளை பிள்ளையை எப்படிங்க நம்ம வீட்டுல வைக்க முடியும்? அதுவும் இன்னும் கல்யாணத்துக்கு ஒரு வாரம் தான் இருக்கு. இந்த ஊர் உலகம் என்ன பேசும்? மீனாட்சி, ஊர் உலகம் என்ன பேசுனா நமக்கு என்ன? நம்ம வீட்டுக்கு வரப்போற பொண்ணு என்ன ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துட்டு, அவ்வளவுதான். இருந்தாலும் வயசு பையன் இருக்கிற வீட்டுல. மீனாட்சி, விக்கி பூரணியை கட்டிக்க போற பையன்தான், மறந்துடாத. அதுவும் சரிதான். ஆனாலும் பூரணி கொஞ்சம் ஒரு வாரம் அமைதியா இருந்திருக்கலாம். அத்தை, நீங்களே பாத்தீங்களே, நான் வீட்டை விட்டு வெளியே வந்து 4 மணி நேரம் ஆகுது. ஆனா எங்க அப்பாவும் அம்மாவும் என்ன கூப்பிட்டுட்டு போறதுக்கு வரல. இதுல இருந்தே நீங்க புரிஞ்சுக்கோங்க, அவங்களுக்கு என்னைய விட பணம் காசு தான் முக்கியம்னு. இத்தனை நாளா எங்க அம்மா பண்ணதுக்கு நானும் உடந்தேன்னு தான் நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க. நான் உடந்த இல்லாத, என்னோட சூழ்நிலை அப்படி. இப்போ விக்கி கூப்பிட்டதும் அவங்க கூட வேண்டான்ட்டு நான் எடுத்தெறிஞ்சு பேசிட்டு வந்திருக்கேன். இப்பயாவது என்னைய புரிஞ்சுக்கோங்க அத்தை. அம்மாடி பூரணி, உன்னை புரிஞ்சுக்காமலாம் இல்லம்மா. சரி விடு, நடந்து முடிஞ்சதை பேசி என்ன பிரயோஜனம் சொல்லு. அம்மா இப்போ உன்னை எங்க தங்க வைக்கிறது? என்னம்மா, நம்ம வீட்டுல தங்குறதுக்காமா பஞ்சம்? இத்தனை ரூம் இருக்கு, பூரணிக்கு ஒரு ரூம் இல்லையா? அதுக்கு இல்லையா, ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சுனா என்னம்மா, என்ன சொல்ல போறாங்க? இந்த மாதிரி இன்னொரு பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடியே மாப்பிள்ளை வீட்டுல போய் இருக்குன்னா நமக்கு தானே அசிங்கம். என்னம்மா, இந்த காலத்துல போய் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? என்னைக்கு இருந்தாலும் பூரணியை நான் தானம்மா கல்யாணம் பண்ண போறேன். உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா சொல்லிருங்க அத்தை. நான் ஒரு வாரம் எங்கேயாவது ஹாஸ்டல்ல தங்கிக்கிடுறேன். சிச்சி, என்னது என் மருமக ஹாஸ்டல்ல தங்குறதா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இந்த ஊர் உலகம் என்ன சொன்னா என்ன, எவா என்ன சொல்லுவா பாத்துருவோம். நீ இங்கே இரு. ஹை ஜாலி. இங்கே இருக்கட்டும், ஆனா சின்ன திருத்தம். என்ன திருத்தம்மா? நீ போய் உங்க அப்பா ரூம்ல படு, நானும் பூரணியும் ஒரு ரூம்ல படுத்துக்கிடுறோம். இன்னும் ஒரு வாரத்துக்கு அப்படிதான். நடக்கட்டும். எங்க
பையனை கூட்டிட்டு உங்க ரூமுக்கு போங்க. என்ன மீனாட்சி? என்ன என்ன பையனுக்கு சப்போட்டா? அதுக்கெல்லாம் காலங்கள் கிடக்கு. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் போங்க போங்க. அதுக்கு இல்லம்மா, சின்ன சிறுசு தனியா உட்காந்து பேசிட்டு இருக்கோம், அதான் சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் பேசாண்டா. ஒரு வாரம் கழிச்சு பேசிக்கிடட்டும். நீங்க கூட்டிட்டு போங்க நம்ம பையனை. ஐயா விக்கி போய் படுப்போ. சரிம்மா. நீ வா தம்பி. உங்க அம்மா அப்பவே அப்படித்தான், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் இனி தொடாதீங்க, சஷ்டிக்கு விரதம் இருக்கேன், முருகருக்கு விரதம் இருக்கேன், அப்படி இப்படின்ட்டு விரதமா வச்சு கொள்ளுவா. இப்ப மட்டும் என்ன சும்மாவா விட்டுருவா? அம்மாடி பூரணி, அத்தை இந்த ஊர் உலகம் என்ன சொன்னா என்னம்மா, நீ தான் என் வீட்டு மருமக. அத்தை இப்போ உங்களை பிரிச்சு வைக்கன்னு மட்டும் நீங்க நினைச்சுக்காதீங்க. எல்லாம் முறைப்படி நடக்கணும்ல. கல்யாணம் நடக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த வீட்டுல நீங்க உங்க இஷ்டத்துக்கு இருக்கலாம். ஐயோ அத்தை, நீங்க பண்றதுதான் கரெக்ட். நான் எதுவும் தப்பா நினைக்கல அத்தை. சரிம்மா, வா நம்ம 2 பேரும் போய் மாடியில போய் படுத்துக்குவோம். சரிங்க அத்தை.